அவருடைய உடல் உறுப்புகள் சார்ந்த எந்த நோயும் அவரை தாக்காது. அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய நோய், காதுகளில் ஏற்படக்கூடிய நோய், அவருடைய இரத்தத்தில், எலும்பில், சதையில், நாவில், அவருடைய முடியில், அவருடைய மேனியில் ஏற்படக்கூடிய எந்த நோயும் அவரை பாதிக்காது. இன்னும் அவருக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்து, பூமியிலிருந்து வரக்கூடிய ஆபத்து, வலதுபுறம் இருந்து வரக்கூடிய ஆபத்து, இடதுபுறம் இருந்து வரக்கூடிய ஆபத்து என எந்த ஆபத்தும் அவரை பாதிக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அவனுடைய கருணையும் உலக முஸ்லிம்கள், உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக என்கின்ற உயரிய துவாவோடு இந்த துவாவின் வகுப்பை நாம் தொடங்குகின்றோம். இதற்கு முன்னால் உள்ள பாடத்தில் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்தவுடன் என்ன துவாவை ஓத வேண்டும், அந்த துவாவை அல்லாஹ்வின் தூதர் எப்படியெல்லாம் ஓதி வந்தார்கள், அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதையெல்லாம் மிக விவரமாக ஏறத்தாழ ஒரு 18 நிமிடங்கள் நாம் அதை சொல்லியிருப்போம். அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறையிலும், அதை நீங்கள் மனனம் செய்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையிலும், அதனுடைய அர்த்தங்களை மிக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய நடைமுறையிலும் நாம் அதை தெளிவுபடுத்தியிருந்தோம். தஹஜ்ஜத் தொழுததற்கு பிறகு, சுபுகினுடைய பாங்கு சொல்லப்பட்டதற்கு பிறகு நாம் நமது வீட்டிலிருந்து சுபுகு தொழுகைக்காக பள்ளிக்கு செல்வோம். அப்படி சுபுகு தொழுகைக்காக பள்ளிக்கு செல்லும்போது அற்புதமான அர்த்தங்களை கொண்ட ஒரு துவா இருக்கிறது. அந்த துவாவை யார் வழமையாக ஓதி வருவாரோ அவருடைய உடல் உறுப்புகள் சார்ந்த எந்த நோயும் அவரை தாக்காது. அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய நோய், காதுகளில் ஏற்படக்கூடிய நோய், அவருடைய இரத்தத்தில், எலும்பில், சதையில், நாவில், அவருடைய முடியில், அவருடைய மேனியில் ஏற்படக்கூடிய எந்த நோயும் அவரை பாதிக்காது. இன்னும் அவருக்கு வானத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்து, பூமியிலிருந்து வரக்கூடிய ஆபத்து, வலதுபுறம் இருந்து வரக்கூடிய ஆபத்து, இடதுபுறம் இருந்து வரக்கூடிய ஆபத்து என எந்த ஆபத்தும் அவரை பாதிக்காது. அப்படி அர்த்தங்களை கொண்ட அதி அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் மனனம் செய்து கொண்டீர்கள் என்றால், இதை வழமையாக ஓதக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள் என்றால், நிம்மதியான வசந்தமான ஒரு வாழ்க்கையை உங்களால் உணர முடியும். அதற்கு அல்லாஹும் அல்லாஹுவின் தூதரும் உங்களுக்கு துணை நிற்பார்கள். அந்த வசந்தமான வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என்றால், சுபுகு தொழுவைக்கு வீட்டிலிருந்து செல்வதற்கு முன்னால் இந்த துவாவை ஓதிவிட்டு நீங்கள் செல்லுங்கள். அப்படி சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக இது மிக பயன் தரக்கூடியதாக இருக்கும். இதனுடைய அர்த்தங்களை நீங்கள் கவனிக்கும் போது ரொம்ப அற்புதமான துவாவாக இருக்கிறது என்று நீங்களே இதை கண்டு பிரமித்து விடுவீர்கள். அந்தளவிற்கு அழகான ஒரு துவா. இந்த துவாவை முதலில் நான் ஒரு முறை நடைமுறையாக நான் உங்களுக்கு ஓதி காமிக்கின்றேன். அதற்கு பிறகு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறையில் ஓதி காமிக்கின்றேன். அதற்கு பிறகு இதனுடைய அர்த்தங்களை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். இன்ஷா அல்லாஹ் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த துஆக்களை மனனம் செய்து கொள்ளுங்கள். இவைகளை வழமையாக ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள். என்ன துவா? اللهم اجعل في قلبي نورا وفي بصري نورا وفي سمعي نورا وعن يميني نورا وعن شمالي نورا واجعل لي نورا وفي عصبي نورا وفي لحمي نورا وفي دمي نورا وفي شعري نورا وفي بشري نورا وفي لساني نورا واجعل في نفسي نورا وأعظم لي نورا واجعل لي نورا واجعل من خلفي نورا ومن أمامي نورا واجعل من فوقي نورا ومن تحتي نورا اللهم أعطني نورا. இது நான் சேர்த்து ஓதும்போது நீங்கள் இப்படி ஓதிக்கலாம். பொறுமையாக ஓதும்போது அந்த யும் 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 வௌன்னு அர்த்தம் வருது இல்லையா,
ஒரு சத்தம் வருது இல்லையா, அந்த சத்தத்தை இல்லாமல் தனித்தனி வார்த்தையாக இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஓதும் போது அர்த்தங்கள் ரொம்ப இலகுவாக மனசுக்குள்ளே உதிக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன் அப்படி படிச்சுக்கங்க. ஆனால் நூரன் அப்படின்னு இருக்குமான்னு கேட்டால் நூரன் அப்படின்னு இருக்காது, நூரவு அப்படி தான் வரும். ராவுக்கு தோய் பேசும், வாவுக்கு சத்து வச்சு தான் வரும். ஆனால் நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கங்க, நூரன் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கங்க, அல்ல நூறா. பெரும்பாலும் நிப்பாட்டி இமாம்கள் துவா ஓதும் போது இது நூறா அப்படின்னு தான் ஓதுவாங்க. அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸரி நூரா வஃபீ சம்இ நூரா வஅன் யமீனி நூரா வஅன் ஷிமாலி நூரா வஜஅல் லீ நூரா வஃபீ அஸபி நூரா வஃபீ லஹ்மி நூரா வஃபீ தமி நூரா வஃபீ ஷஅரி நூரா வஃபீ பஷரி நூரா வஃபீ லிசானி நூரா வஜஅல் லீ ஃபீ நஃப்ஸி நூரா وَأَعْظِمْ لِي نُورًا وَاجْعَلْ لِي نُورًا وَاجْعَلْ مِنْ خَلْفِي نُورًا وَمِنْ أَمَامِي نُورًا وَاجْعَلْ مِنْ فَوْقِي نُورًا وَمِنْ تَحْتِي نُورًا اللهم أعطني نُورًا. பெரும்பாலும் இப்படியே என்ன செஞ்சுக்கங்க, நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அல்லாமல் அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன் வஃபீ பஸரி நூரன் வஃபீ சம்இ நூரன் வஃபீ யமீனி நூரன் வஅன் ஷிமாலி நூரன் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அது வார்த்தைகளும் வாயில் அவசரத்துக்கு என்ன செய்யாது, வராது. அதனால் இந்த வழிமுறையில் மனப்பாடம் பண்ணுங்கள். நான் சொல்லித்தரதை அப்படியே பின்னாடி சேர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப இலகுவாக மனப்பாடம் ஆகிடும். பாருங்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா அப்படியே நான் ஒவ்வொன்றா சொல்லியே முடிச்சிடுறேன். வஃபீ பஸரி நூரா வஃபீ சம்இ நூரா வஅன் யமீனி நூரா வஅன் ஷிமாலி நூரா வஜஅல் லீ நூரா வஃபீ அஸபி நூரா وفي لحمي نورا وفي دمي نورا وفي شعري نورا وفي بشري نورا وفي لساني نورا وجعل في نفسي نورا وعظم لي نورا وجعلني نورا وجعل من خلفي نورا ومن أمامي نورا وجعل من فوقي نورا ومن تحتي نورا اللهم أعطني نورا. ரொம்ப இலகுவாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கொள்ளலாம். திரும்ப ஒரு முறை பாருங்கள். இப்போ நான் அர்த்தத்தோடு இதை சொல்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி நான் அர்த்தத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? அல்லாஹும்ம எனது இறைவா, இஜ்அல் நீ ஆக்கிவிடு, ஃபீ கல்பி என்னுடைய உள்ளத்தில் நீ ஆக்கிவிடு, நூரா ஒளிமயத்தை நீ ஆக்கிவிடு. என்னுடைய உள்ளத்தை ஒளிமயமான உள்ளமாக ஆக்கிவிடு ரப்பே ரஹ்மானே. பாவங்களை விட்டு, கவலைகளை விட்டு, சோம்பேறித்தனத்தை விட்டு, பொறாமையை விட்டு, கஞ்சத்தனத்தை விட்டு, துரோகம் கொள்வதை விட்டு, விரோதம் கொள்வதை விட்டு, குரோதம் கொள்வதை விட்டு என்னுடைய உள்ளத்தை ஒளிமயமான உள்ளமாக ஆக்கிவிடு. உள்ளம் ஒளிமயமாக மாறிடுச்சுன்னு சொன்னாலே நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒளிமயமாக மாறிடும். ரசூலுல்லாஹ் அந்த உள்ளம் சொன்னதோட ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதில முதுகத்துன் இதா ஸஹிதத் ஸஹிதல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சீராக அமைந்து விட்டது என்றால், அது சரியாக அமைந்து விட்டது என்றால், உங்களுடைய உடல் உறுப்புக்கள் அனைத்தும் சரியாக சீராக அமைந்துவிடும். அந்த சதை துண்டு கெட்டு போனால்
அந்த சதை துண்டு பாழடைந்து விட்டதென்றால், அது பழுதாகிவிட்டதென்றால் உங்களுடைய உடல் முழுக்க கெட்டு போகிவிடும், பழுதடைந்து போகிவிடும், பாழாகி போகிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அது என்ன சதத்துண்டு நாயகமே? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அலா வஹியல் கல்ப், அதுதான் உங்களுடைய உள்ளம், உங்களுடைய இருதயம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அந்த இதயம், அந்த உள்ளம் தூய்மையாயிருச்சுன்னு வைங்களேன், அது ஒளிமயமாக ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையே ஒளிமயமாக மாறிடும். இன்றைக்கி உள்ளத்துக்குள்ளே நமக்கு நிறைய இருட்டுகளும் நிறைய அழுக்குகளும் நிறைய கசிடுகளும் இருக்குது. அதனால தான் நம்ம வாழ்க்கை ஒரு பிரைட்னஸை நோக்கி போக மாட்டுக்கு. வாழ்க்கை எப்பவுமே இருட்டாகவே என்ன செஞ்சிட்ருக்கு, போய்கிட்டு இருக்கு. அப்போது இறைவா, காலையே நம்ம கேட்குறோம், எதை கேட்குறோம்? பணத்தை கொடு, சொத்தை கொடு, சுகத்தை கொடுன்னு கேட்கல. எடுத்தோடனே என்ன கேட்குறோம்? அல்லாஹும்ம, எனது இறைவா, இஜால், நீ ஆக்கிவிடு, ஃபி கல்பி, என்னுடைய உள்ளத்தில் நீ ஆக்கிவிடு, நூரன், ஒளிமயத்தை நீ ஆக்கிவிடு. என் உள்ள அப்படி ஒளிமயமான உள்ளமாக இருக்கணும் ரப்பே ரஹ்மானே. அடுத்து பாருங்கள், வஃபி பஸ்வரி நூரன், என்னுடைய பார்வையை நீ ஒளிமயமாக்கிவிடு. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகான அர்த்தம். வஃபி பஸ்வரி நூரன், என் பார்வை நல்ல ஒளிமயமான பார்வையாக இருக்கணும். என் பார்வை, நான் எத்தனை வயதுகள் நான் கடந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் என் பார்வை இருளடைந்து விடக்கூடாது, என் பார்வை என்பது மங்கிவிடக்கூடாது. என் பார்வையில் எப்போதும் ஒளி நன்றாக இருக்க வேண்டும். நம்ம கண்ணுங்கிறது ஒரு லென்ஸ். அது லென்ஸ் எத்தனை மெகா பிக்சலில் இருக்குது அப்படிங்கிறது யாராலுமே சொல்ல முடியாது. கோடிக்கணக்கான மெகா பிக்சல்களை கொண்டு அல்லாஹ் இந்த கண்ணை உருவாக்கியிருக்கிறான். அல்லாஹ் இந்த கண்ணை நமக்கு தந்திருக்கிறான். அப்போ இந்த கண்ணில் ஒளி குறைஞ்சதுன்னு சொன்னால் நம்ம பார்க்கக்கூடியவருடைய பொருட்களுடைய கிளாரிட்டி குறைஞ்சிரும், யாரோ வரா மாதிரி தெரியும். அப்போது ஒஃபி பஸ்வரி நூரா, என்னுடைய கண்ணை நீ ஒளிமயமாக்கி விடு. அடுத்து வஃபி சம்இ நூரா, என்னுடைய செவிப்புலனை, என்னுடைய கேட்கும் திறனை நீ நல்ல ஒளிமயமாக ஆக்கிவிடு. என் காது எப்போதுமே நல்லா கேட்கணும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காது கேட்கல, வயசானதுக்கப்புறம் என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ், என்னது, என் காது எப்போவுமே நல்லா தெளிவாக கேட்க வேண்டும். அடுத்து பாருங்கள், வஅன் யமீனி நூரா, என்னுடைய வலது பக்கத்தில் நீ ஒளியை ஆக்கிவிடு. வஅன் ஷிமாலி நூரா, என்னுடைய இடது பக்கத்தில் நீ ஒளியாக்கிவிடு. நான் நடந்து போனோம்னு சொன்னால் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது ரப்பே ரஹ்மானே. என் வலது பக்கத்திலும் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, என் இடது பக்கத்திலும் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. உன்னுடைய ஒளியை கொண்டு நான் இந்த உலகத்தில் நல்ல முறையில் இருக்கணும். இதுக்கு இப்படியே அர்த்தம் கொடுக்கலாம். அல்லது என் வலது கையை ஒளிமயமிக்கதாக ஆக்கிவிடு, என் இடது கையை ஒளிமயமிக்கதாக ஆக்கிவிடு என்று அர்த்தமும் கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், வஜஅல்லி நூரா, இன்னும் என்னை நீ ஒளிமயமாக்கிவிடு. அடுத்து வஃபி அஸபி நூரா, என்னுடைய எலும்பை ஒளிமயமாக ஆக்கிவிடு. உள்ளே இருக்கிற எலும்பு தானே இன்றைக்கி ரொம்ப எல்லாருக்கும் பலகீனமாக இருக்குது. லேசாக கீழே விழுந்துட்டாலும் உடனே எலும்பு உடஞ்சிருது, உடனே கட்டு போடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு பெரிய செலவாயிடுது. அப்போது ஒஃபி அஸபி நூரா, என்னுடைய எலும்பை நீ ஒளிமயமானதாக ஆக்கிவிடு. ஒஃபி லஹ்மி நூரா, என்னுடைய சதைகளை நீ ஒளிமயமாக மாற்றிவிடு. ஒஃபி தமி நூரா, என்னுடைய இரத்தத்தை நீ ஒளிமயமாக்கிவிடு. ஒஃபி ஷாரி நூரா, என்னுடைய ரோமங்களை நீ ஒளிமயமாக்கிவிடு. ஒஃபி பஷரி நூரா, என்னுடைய பேச்சை நீ ஒளிமயமாக்கிவிடு. ஒஃபி லிசானி நூரா, என்னுடைய நாவை நீ ஒளிமயமாக்கிவிடு. வஜஅல் ஃபி நப்சி நூரா, என்னுடைய நப்சை, என்னுடைய எண்ணத்தை நீ ஒளிமயமாக்கிவிடு. வஅல்லிம்னி நூரா, ஒளிமயத்தை கொண்டு என்னை நீ கண்ணியப்படுத்து. வஜஅல்லி நூரா, என்னை நீ ஒளிமயமாக்கிவிடு. வஜஅல் மின் ஹல்ஃபி நூரா, எனக்கு பின்னால் ஒளிமயத்தை நீ ஏற்படுத்திவிடு. வமின் அமாமி நூரா, எனக்கு முன்னாலும் ஒளிமயத்தை நீ ஏற்படுத்திவிடு. வஜஅல் மின் ஃபௌகி நூரா, எனக்கு மேலாலும் நீ ஒளிமயத்தை ஏற்படுத்திவிடு. வஜஅல் மின் தஹ்தி நூரா, எனக்கு கீழாலும் ஒளிமயத்தை நீ ஏற்படுத்திவிடு. அல்லாஹும்ம அத்தினி நூரா, ரப்பே ரஹ்மானே, எனக்கு ஒளிமயமான ஒரு வாழ்வை நீ கொடுத்துவிடும். இப்போ மேலே கீழே வலது பக்கம் இடது பக்கம் இரத்தத்தில் சதையில் முடியில் நாவில் பேச்சில் எல்லாத்திலும் நீ எனக்கு ஒரு ஒளிமயத்தை ஏற்படுத்தி கொடு. அந்த ஒளிமயத்தை கொண்டு நான் இந்த உலகத்தில் நல்ல முறையில் என்ன செய்கிறதுங்க,
வாழ வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்கிறது கேட்குறதுங்க. அப்போ அந்த துவாவை நம்ம அதிகமான முறையில் என்ன செய்கிறது ஓதணும். அதே நேரத்தில் இந்த துவாவை மனனம் செய்து நாம் என்ன செய்கிறது வழமையாக ஓதி வர முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடிய காலங்களில் இது போன்ற நிறைய துவாக்களை மனனம் செய்து அழகான முறையில் சிறப்பான முறையில் ஓதக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. வாஹிரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.